ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பிடிச்சமான என்னுடைய தேர்ஸ்டே ரொட்டீன் விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் எல்லா வியாழக்கிழமையும் என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி எப்பவும் போல தான் இருக்கும். ரொம்ப நாளாச்சு தேர்ஸ்டே ரொட்டீன்லாம் போட்டு, சரி அதான் இன்றைக்கி வந்து அந்த வீடியோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காலையில் பாப்பாவை லஞ்செல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் வந்து லோட் போட்டு விட்டலான்னு சொல்லி அதை போட்டுட்டு நான் இட்லிக்கு அப்படியே ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா மிஷினில் போட்டுட்டு வந்துட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து மற்ற வேலைகளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஓடி முடிச்சிடும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் லோட் போட்டுட்டேன். இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தனால அதையும் போட்டு விட்டுறலாம். மிஷினை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கிரைண்டரில் போட்டிருக்க மாவு மட்டும் அப்பப்போ பார்க்கணும், அதனால் அதையும் வந்து போட்டு விட்டுறலாம்னு சொல்லி அதை போட்டு விட்டுட்டேன். ஏன்னா மாவு போட்டு நான் 1 வீக் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதை போட்டும் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அதை போட்டலான்னு சொல்லி உளுந்தை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதோட பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ணி, அதாவது கப்போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை விளக்க வந்து எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. நான் பொங்கலுக்கு வாஷ் பண்ணது. அதுக்கப்புறம் இடையில நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒன்ஸ் தான் வந்து பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுவேன். அது ஒன்று தான், மற்றபடி வாரம் நான் என்னுடைய ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மாவு போடுறது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ தோணுதோ அந்த டயத்தில் போட்டுக்குவேன். எல்லா நாளும் வந்து போடணும் மாவு இருக்கணும்னு அவசியம்னு நினைக்க மாட்டேன். இப்போல்லாம் முந்தியெல்லாம் அப்படி தான், மாவு தீர வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதே வந்து மாற்றி கொஞ்சம் மில்லட்டு அந்த மாதிரிலாம் சேர்த்து அந்த மாதிரி வந்து சிறுதானியத்தில் நிறைய சேர்த்து பூஜை பாத்திரம்லாம் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணி அப்படியே வந்து கையோடு தொடச்சி வச்சுட்டா அந்த காஞ்சதுக்கப்புறம் புள்ளியாக தெரியும். அது மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால தான் வெள்ளி பாத்திரம்லாம் இப்போல்லாம் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். தங்க விலை தான் வந்து ஏறுது, தங்கம் தான் வாங்க முடியாதுன்னு பார்த்தா இப்போ வெள்ளியுமே வாங்க முடியாத போல இருக்குது. அந்தளவுக்கு ரேட் வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. சேமிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. அது தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை வாங்கி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஆர்டி இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளத்தில் கொஞ்சமாவது அதில் கால்வாசியாவது நம்ம வந்து சேமிக்க வந்து கற்றுக்கணும் எப்போவுமே. அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா போகும். சேமிப்பே இல்லாமல் நம்ம வந்து வாங்குகிற சம்பளத்தை அப்படியே செலவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒருத்தர சார்ந்து இருக்கிற மாதிரியே தான் சுச்சுவேஷன் வந்து அமையும். அதனால் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து எனக்கு வந்து சேமிக்கிற பழக்கம் வந்து எங்கள் வீட்டில் இருந்தே, அதாவது அம்மா அப்பா வீட்டில் இருந்தே எனக்கு வந்தது. எப்படின்னா எங்கள் அப்பா வந்து அந்த மரத்தில் உண்டியல் இருக்கும் இல்லையா, அது வந்து செஞ்சு கொடுப்பாங்க. டெய்லி ஏதோ அவங்களால கிடைக்கிற சில்லற காயின்ஸ் எல்லாம் வந்து எல்லா பசங்கள்ட்டையும் கொடுப்பாங்க, அவங்கவுங்க சேர்த்து வைங்கன்னு. இதில் யார் அதிகமாக சேர்க்குறாங்கிற மாதிரி ஒரு போட்டி வந்து எங்களுக்குள்ளே இருக்கும். எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு உண்டியல் வந்து இருக்கும். அந்த உண்டியலில் சேர்த்து எனக்குமே பழக்கம். நான் வந்து எப்போவுமே எனக்கு கையில் கிடைக்கிற காசை வந்து அதில் போட்டு சேமித்து வச்சு பழக்கம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த பழக்கம் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அந்த பழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டேன். அதை அப்படியே என் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். என் பையன் செய்கிறானா இல்லையா, என் பொண்ணு வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறா. அவளுக்கு யாராவது விபூதி பூசிட்டு, அதாவது ஆசீர்வாதம் பண்ணும்போது காசு கொடுப்பாங்க இல்லையா, பர்த்டே அன்னைக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் ஏதாவது வந்து அவளுக்கு கொடுக்குற காசை வந்து அவள் வந்து சேமித்து வச்சுருக்கா. அதே மாதிரி நம்ம செய்கிற அந்த பழக்கம் தான் நம்ம பசங்களை வந்து கொண்டு வரும், பசங்களுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரும். விளக்கி முடிக்கிறக்குள்ளேயும் எனக்கு மிஷினும் ஓடி முடிச்சிருச்சு, மாவும் அரைஞ்சி முடிஞ்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து துணியை காய போட்டுட்டு வந்துட்டு மாவையுமே கரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து 2 மாவு வந்து ஊற வச்சுருந்தேன். ஒன்று நார்மலாக இட்லி அரிசியில் போடணுறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா மில்லட்டு அரிசியில் வந்து கொஞ்சமாக வந்து ஊற வச்சுருந்தேன். 2மே அரைச்சி தனித்தனியாக கரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து எனக்கு எப்படியும் மாவு வேண்டும், அதனால் வந்து கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தது அதோட மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுட்டா நைட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் புளிச்சிடும். அப்படிங்கிறதுனால மில்லட் மாவை மட்டும் நான் அந்த பழைய மாவோடு மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே விளக்குனதுக்கெலாம் அப்படியே பொட்டு வச்சிடலான்னு சொல்லி பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். பச்சரிசி மாவு சுத்தமாகவே என்கிட்ட கிடையாது. அதனால் இப்போதைக்கு நான் கோலப்பொடியில் தான் அந்த அச்சு வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் சில சமயம் வந்து ரேஷனில் கொடுக்குற அரிசியை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த தடவை ரேஷனில் 2 தடவையாக வந்து வாங்கலை, அதனால் ரேஷன் பச்சரிசி என்கிட்ட இல்லை. அதனாலயே அரைக்காமையே நான் வச்சுருக்கேன். விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால.
இது வந்து 3வது வாரம் தை வெள்ளி. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். அதோடு இல்லாமல் 1ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 1 வந்து தைப்பூசம் வருது. அதனால் இன்றைக்கி விளக்கிட்டா வெள்ளிக்கிழமைக்கும் ஆயிரும், தைப்பூசத்துக்கும் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் விளக்கெல்லாம் விளக்கி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா தமிழ் கடவுளான முருகன் தான். எனக்கு எப்போவுமே வந்து ஸ்பெஷல் தான் முருகன். எனக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து முருகனோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் நடந்துச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து, அதாவது எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு முருகனோட அருளால் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நான் நம்புகிறேன். அதோடு இல்லாமல் வெத்தலை தீபம் போட்டு ஒரு 3 வேண்டுதல் நான் வந்து வச்சுருந்தேன். 3 வேண்டுதலுமே நல்லா சிறப்பாக வந்து எனக்கு வந்து நடந்துச்சு. எதுவுமே வந்து தடைப்பட்டு போகலை. ஃபஸ்ட்டு வந்து அதாவது நான் வந்து வெத்தலை தீபம் வந்து இப்போ சமீப காலமாக தான் நான் போட ஆரம்பித்தேன். உங்களுக்கு விளாக்லேயே என்னோடய விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் இத்தனை வாரம் போடுறேன் அப்படின்னு மாதிரி வேண்டிக்குவேன். ஆனால் கரெக்டாக வந்து நான் 2 வேண்டுதல் வந்து எனக்கு சூப்பராக ஃபஸ்ட்டே நிறைவேறிடுச்சு. 3வது வேண்டுதல் ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளானாலும் என்னோடய வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு. அதுக்கே வந்து முருகப்பெருமானுக்கு பெரிய நன்றி வந்து சொல்லணும். நானும் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது முருகன் கோயிலுக்கு. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 3 மாதம் ஆகுது. அதனால நான் இப்போ சமீப காலமாக கோயிலுக்கு எந்த கோயிலுக்குமே நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும் கடவுளை வந்து கும்பிடக்கூடாது. நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் கடவுளை நினைக்கணும். அதுதான் வந்து உண்மையானது. நல்லது நடக்கும்போது சாமி பக்கமே போகிறதில்ல. ஆனால் கெட்டது நடந்தால் மட்டும் உடனே வந்து கடவுளை குறை சொல்கிறதுங்கிறது வந்து நம்ம கீரை வந்து கொல்லையில் நிறைய இருந்தது. சரின்ட்டு அதை பசலைக்கீரை வந்து பறித்து வச்சுருந்தேன். அப்படியே கொஞ்சம் முருங்கைக்கீரையும் பறித்து வச்சுருக்கேன். முருங்கை பொடி வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை பொடி அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு, தோசையில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அதனால நான் அது ரெடி பண்ணலான்னு சொல்லி முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு காய வச்சுருக்கேன். பசலைக்கீரையை நாளைக்கு கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வீடு எல்லாமே மாப் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி அதை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே தான் நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. காலையிலே க்ளீன் பண்ணிட்டோம்னா, பெரும்பாலும் எனக்கு வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணுறது தான் பிடிக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வேறு வழியே இல்லைன்னா அன்றைக்கி பண்ணுவேன். சப்போஸ் டைம் இருக்குங்கிறதுனால நான் முந்தின நாளே பண்ணிடுறது. அப்படியே கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அது துடைக்கிற அந்த டவல் இருக்குல்ல, அதையும் துவைச்சி கையோட காய போட்டுருவேன். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இந்த கிச்சன் டவல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இன்னுமே நல்லா யூஸ் ஆகுது. எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்குது. மற்றபடி நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பழைய கிளாத் ஏதாவது வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிச்சன் டவல் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. பெட் ஸ்ப்ரெட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி அதையும் வந்து மாற்றி துவைக்க போட்டுட்டு அப்படியே வேறு பில்லோ கவர் எல்லாமே மாற்றியாச்சு. அதையும் நீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கிற சுகமே தனி தான். இப்படி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் டீ குடிக்கிறது ஈவினிங் ஒரு டைம் தான். காலையில் எப்பவும் போல் குடிக்கிறது கிடையாது. காலையில் கஞ்சி தான். ஆனால் ஈவினிங்கில் கண்டிப்பாக டீ குடிப்பேன். அது 4:30க்கு வந்து 4:30 to 5 o'clock குடிச்சிடணும். இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த புடவை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 799 நினைக்கிறேன். இதில் வந்து நல்ல பிளெயின் தான். கீழேயும் அதாவது சேலையோட கீழேயும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன மிரர் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. சேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்காமையே வச்சுருந்தேன். அதோட ப்ளவுஸும் இது தான். நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். இதோட ப்ளவுஸ் வந்து இந்த டிசைனில் தச்சுருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போட் நெக் ப்ளவுஸ் தான் வந்து தைக்கிறது. முன்னாடியெல்லாம் எனக்கு நார்மல் ப்ளவுஸ் தைப்பேன். போட் நெக் வந்து அந்தளவுக்கு வராது. அதோட பிரின்சஸ் கட்டுமே எனக்கு அந்த அளவுக்கு வராது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தச்சு பழகி அதுவுமே வந்துருச்சு. ஆனால் வெளியில் நான் யாருக்கு தச்சு கொடுக்குறதில்ல. எனக்கு மட்டும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை வச்சு தச்சுக்கிறது. ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் ப்ளெயினாக வந்து சாரியில் உள்ள பீஸை கொஞ்சம் கட் பண்ணி பிரின்சஸ் கட்டு வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டு வச்சு தச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து நான் கட்டிட்டு ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன். இப்போ கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அந்த ஷார்ட்ஸையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸும் அந்த சாரியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நல்லா சாஃப்டாக கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இப்போல்லாம் வந்து எந்த சாரியாக இருந்தாலும் எனக்கு சிங்கிள் ஃப்ளீட் விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லைட் கலருமே எனக்கு பிடிச்சிருந்தது. இதோட ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்
இதெல்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது நான் வந்து தச்சு பழகினதுனா ப்ளவுஸ் எல்லாம் கிடையாது. நார்மலாக தையலுங்கிறதே எங்களுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தையல் பீரியடுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தைக்க ஆரம்பிக்கிறது. அப்போ அதில் இருந்து கொஞ்சம் தையல்லாம் கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் பிரிஞ்சது, சேரீயில் ஓரம் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 months வந்து ஒரு கிளாஸ் வந்து போனேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த கிளாஸில் நான் கற்றுக்கல. இருந்தாலும் நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள், அதாவது சோசியல் மீடியாவில் நிறைய சொல்லித்தராங்க. அதை பார்த்தே நம்ம வந்து கற்றுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இங்கே இருந்தாங்க பக்கத்தில், அவங்களும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாம் போக முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ப்ளவுஸை வந்து பழைய ப்ளவுஸை பிரித்து போட்டு அதோட பார்ட்டை அப்படியே கட் பண்ணி தச்சு பழகினேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ப்ளவுஸையே எப்போவுமே முடியாது அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கணும்னு நினைக்கிற ஆள், அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாளாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிஸ்னஸ் போகிறேன்னு. சாரீ ப்ரீப்ளீட்டிங் பிஸ்னஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேன். உங்கள் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து 6:15 தான் வருவாள். ரெகுலராக இப்போல்லாம் அவளுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு. 12th போர்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவள் வந்தோடனே பசிக்குன்னு சொன்னனால மில்க் ப்ரெட் வந்து கேட்டிருந்தா. சரின்ட்டு ப்ரெட் இருந்தக்காட்டி அதை போட்டு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நைட்டு டின்னருக்குமே அந்த அரைச்சி வச்சிருந்த மாவு வந்து சிறுதானிய மாவு நல்லா புளிச்சிருந்தது. சிம்பிளான ஒரு குருமா வச்சுட்டு இந்த தோசையும் ஊற்றி நைட்டு டின்னரை வந்து நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த சிறுதானிய தோசையில் வந்து குதிரைவாளி, சாமை, அதுக்கப்புறம் கம்பு, சோளம், இட்லி ரைஸு, திணை இது எல்லாமே சேர்த்துருக்கேன். தோசையுமே ரொம்ப நல்லா வந்துருந்து. குருமா சூப்பராக இருந்தது. இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.